வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கம்பு பொங்கல். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 3 நேர உணவுக்கு அரிசி உணவே யூஸ் பண்ணாமல் அரிசிக்கு பதில் மற்ற தானியங்களையும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கணுங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ அதுபடி கம்பு யூஸ் பண்ணி எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கம்பு ரவை. ஆக்சுவலாக கம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உமி இருக்கும். முழு கம்பு கூட இதே ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். ஆனால் இங்கே இப்போ நிறைய மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ரவையாகவே உடச்சி கிடைக்குது. அது க்ளீன் பண்ணியே இருக்குது. அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஏன்னா கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்குங்கிறதால அது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அது அப்புறமா யூஸ் பண்ணணும். இந்த கப்பில் 1 கப்பு கம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதோட 1/4 கப்பு பாசிப்பருப்பு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு யூஸ் பண்ணலாம். வழக்கமாக பொங்கலுக்கு 1:3 ப்ரொபோர்ஷனில் தான் தண்ணி விடுவோம். இது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால 1:2 தண்ணி விட்டால் போதும். அதனால் நான் 2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் நான். இது கொதிக்கிறதுக்குள்ளே இதை நம்ம தாளித்து போட்டுடலாம். நார்மலாக நம்ம பொங்கலுக்கு தாளித்து கொட்டி பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி, கீரின பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, மிளகு. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இது மாதிரி தட்டி போட்டு பொங்கல் தாளித்து யூஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் அந்த நார்மல் பொங்கல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பண்ணுங்கள். ஜீரகம் 1 ஸ்பூன். வழக்கமாக சாப்பிட்ற பொங்கலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல நம்ம ரைஸ் இதுக்கு யூஸ் பண்ணல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வழக்கமாக பொங்கலில் நிறைய வனஸ்பதி நெய்யெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். வதங்கிடுச்சு. இது இதில் கொட்டி பொங்கல் ஒரு 2 விசில் வைக்கணும். ஸ்டீம் வந்ததும் விசில் போட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த கம்பெல்லாம் நகர்ப்புறங்களில் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. கிராமப்புறங்களில் இன்னமும் கூட பார்த்திங்கன்னா ஒரு மீலுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம ஆரோக்கியத்தை விட அவங்க ஆரோக்கியம் கம்பேரிட்டிவாக நல்லாவே இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு 3 நேரம் உணவில் ஒரு நேரத்துக்காவது நார்ச்சத்து அதிகம் இருக்க தானியத்தை பயன்படுத்தணும். கம்பு, கேழ்வரகு, சோளம், கோதுமை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். நார்த் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த கம்பெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பாஜ்ரா கிச்சடி, பாஜ்ரா ரோட்டி அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கோதுமையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அரிசி உணவு நம்ம தான் சவுத் இந்தியாவில் மிக அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதை எல்லாருமே குறைச்சிக்கணும். 2 நேரத்துக்கு அரிசி உணவு வச்சுட்டு 1 நேரத்துக்கு இந்த மாதிரி நார்ச்சத்து மிகுந்த ஏதாவது தானியத்தை பயன்படுத்தி சமைக்கணும். கம்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கலர் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். நார்மல் பொங்கல் மாதிரி ஒயிட் கலர் இருக்காது. ஆனால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நார்மல் பொங்கலை விட நல்லா இருக்கும். கம்புல உங்களுக்கு நான் சொன்னது போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு
சீக்கிரம் பசிக்காது. இப்போ நீங்கள் இந்த பொங்கல் வந்து ஒரு கப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா 1 o'clock லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா வயிறு வந்து திம்முன்னு இருக்கும். அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம எதுவும் ஃபேட் ஆட் பண்ணல, அதனால் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுங்கிற பயமும் வேண்டாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். கிளைசெமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்க சக்தி வந்து உங்களுக்கு பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நம்ம பிளட்டில் வந்து 80லேருந்து 110 மில்லிகிராம் சுகர் லெவல் இருக்கணும். அதுக்கு மேலே எந்த சுகர் போனாலும் பாடி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். எப்போவுமே வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. முக்கியமாக ரைஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக வந்து அதிக அளவில் சக்தி வந்து ரத்தத்தில் கலக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சக்தி வந்து உங்களுக்கு வீணாக்காமல் பாடி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டு நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுலாம் வந்து அப்சார்ப்ஷன் டைம் வந்து டிலே ஆகும், 6 hours ஆகும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி ரிலீஸ் பண்ணும். ஏன்னா ஃபைபர் நிறைய இருக்குங்கிறதால ஒரே ஐடியாக சக்தி ரிலீஸ் பண்ணாது. அதனால் எப்போவுமே சாப்பாட்டில் வந்து இந்த மாதிரி நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் வந்து சேர்த்துக்கிறது நல்லது. கம்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.